ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மீன் கருத்த கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு புதுசாக டெலிவரி ஆனவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண் நல்லா ஆற்றும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்பவே நல்லது. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் நீக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும். புதுசாக குழந்தை பெற்றவங்க இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது நல்லாவே பால் சுரக்கும். தாய் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தாய் இந்த மாதிரி நல்ல ஜீரண சக்தி உள்ள சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கும் நல்லாவே ஜீரணமாகும். இந்த குழம்பு எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். சில பேர் என்னன்னா அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அசைவம் சாப்பிடாதவங்க இதே நம்ம அரைக்கிற அந்த அரைப்புல நம்ம வத்த குழம்புக்கெல்லாம் செய்வோம்ல, சின்ன வெங்காயமும் பூண்டும் வதக்கி நம்ம வத்த குழம்பு செய்வோம். அதே மாதிரி பூண்டும் வெங்காயமும் வதக்கி நம்ம என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி மாதிரி தாளித்து குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். இது மீன் சாப்பிட்றவங்க மீன்லேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. மாதத்தில் ஒரு 2 தடவையாவது நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாதத்தில் 2 நாள்னு சொல்கிறத விட 2 தடவை இந்த குழம்பு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்லலாம் இதை சாப்பிடும்போது அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்று பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். இதில் ஓமம், சுக்கு, பூண்டு, காயம் இந்த மாதிரி எல்லாமே நல்ல பொருளை தான் நம்ம சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1.5 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் விதை மல்லி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன், உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் 1 ஸ்பூன் வத்தல் பொடியும் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் காரத்துக்கு இதுலேயும் காரம் இருக்கும், நல்ல மிளகு சேர்த்துருக்கேன். சுக்கு சேர்க்க போகிறோம். இதில் ஒரு துண்டு சுக்கு எடுத்து இதையும் நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த அளவு சுக்கு எடுத்திருக்கேன். இந்த சுக்குலையும் காரம் இருக்கும், நல்ல மிளகுலையும் காரம் இருக்கும். அதனால நான் வத்தல் பொடி நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு துண்டு காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இருப்புச்சட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஓமத்தை போட்டு வறுத்துக்கிடலாம். வெறுஞ்சட்டியில் தான் வறுக்கணும், எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். தேங்காய் வறுக்கும் போது நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது கடுகு, இதையும் தனியாக பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அதே சட்டியில் அந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். காயத்தை போட்டாச்சு. அந்த காயம், தேங்காய், சுக்கு, மிளகு எல்லாத்தையுமே இதையெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கிடலாம். இப்போ இந்த தேங்காய் கூடவே மல்லியையும் போட்டு ஒரு கையளவு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நீங்கள் விதை மல்லி இல்லாமல் வெறும் மல்லி பொடி மட்டுமே வச்சு கூட செஞ்சுக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு அப்புறமா அந்த வத்தல் பொடியும் மல்லி பொடியும் இதோட சேர்த்து வறுத்துக்கிடலாம். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்ச வத்தல் பொடியும் மல்லி பொடியும் இதோட போட்டுடலாம். இந்த ஓமமும் கடுகும் தனியாக வறுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த வத்தல் பொடி மல்லி பொடி ரெண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டா போதும். ரொம்ப கரிகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ஒரு 50 கிராம் எடுத்து ஊற வச்சிருந்தேன், அதுவும் நல்லா ஊறி தான் இருக்கு. இப்போ அசைவம் சாப்பிடாதவங்க இந்த குழம்பு செய்யணும்னா இந்த மாதிரி அரைச்சி புளியும் கரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம வத்த குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து அதுலேயே பூண்டும் வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு இதை ரெண்டையும் ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடலாம்.
இப்போ நான் மீனில் செய்ய போகிறதுனால நான் பாத்திரத்தில் மீன் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா துண்டு மீன் தான். இந்த துண்டு மீன் இவ்வளோ தான் கிடச்சிது, பாறை துண்டு. இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் காலி ஆகிட்டு இந்த அளவு தான் கிடச்சிது. இதுவே பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருது. அது போக அது பத்தாதுங்கிறதுனால கொஞ்சமாக சாலை மீன் எடுத்திருக்கேன். புளியையும் கரைச்சி ஊற்றி நம்ம அரைச்சதையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு கொதிக்க வைக்கலாம். நான் அரைச்ச அரைப்பு புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நான் குழம்பு கலந்து வச்சுட்டேன். இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு தட்டை வச்சு நான் மூடி வச்சுருந்தேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண் சட்டியில் வச்சோன்னா இன்னும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும். அதுவும் அம்மியில் அரைச்சி செஞ்சால் அதோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து இன்னைக்கு செஞ்சு நம்ம இன்னைக்கே சாப்பிட்றத விட இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் குழம்பு அடுப்பில் வச்சு 15 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் வந்து தீயை கூட்டி தான் வச்சுருந்தேன். அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா சிம்மில் வச்சு வச்சுருந்தேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு அந்த தேங்காயில் உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு கலரும் நம்ம வச்சதோட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் மீன் கருத்த கறி குழம்பு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.